älskar en hemlighet. Säg inget till någon. Säg inget. Det är hemligt. Lova inte säga något. Du måste svära på hedersord. Lova. Aldrig säga till någon. Det är det mest hemliga du någonsin har hört. Du får aldrig säga till någon. Inte ens du måste svära på hedersord. Inte ens din man aldrig säga till någon. Det är det mest hemliga du någonsin har hört. இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு வகையான மனிதர்கள் எதையுமே எளிதாக நம்பிடுவாங்க. ரெண்டாவது வகையான மனிதர்கள் எதுக்குமே ஆதாரம் கேட்பாங்க. இந்த நம்புகிற மக்கள் அதிகமாக இருக்கிறதால உலகத்தில் எப்போவுமே மதம் அதிகமாக இருக்கும். அதுவே ஆதாரம் கேட்குற மக்கள் குறைவாக இருக்கிறதால ஆதாரங்களும் கிடைக்கிறதுக்கு மெனக்கிட வேண்டியதாக இருக்கிறதால அறிவியலை ஏற்பவர்கள் மிக குறைவாக இருப்பாங்க. இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருந்தாலும் இதுவே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியல் ஆய்வாளர்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இல்லை. இந்த அறிவியல் ஆய்வாளர்களுக்கு அவங்களுடைய சிந்தனைக்கு பல புத்தகங்கள் அவங்க படிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி படிக்கும்போது தங்களுடைய உயிரை கூட அவர்கள் பணயம் வைக்க வேண்டியதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இறுகிய கட்டமைப்பில் எப்படி அவங்களுக்கு அறிவியல் புத்தகங்கள் போய் சேர்ந்தது? இதில் நைட்ஸ் டெம்ப்ளாருடைய பங்கு என்ன? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாகம் 1 நைட்ஸ் டெம்ப்ளார்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம முழுக்க பார்த்தோம். அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம். பாகம் 2ல் உலகம் அவர்களால் எப்படி மாறியது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவங்களுடைய பங்களிப்பு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் வசந்தன். வாங்க காணொலிக்குள்ள போவோம். செப்டம்பர் 2001 வேட்டிக்கன் சீக்ரெட் ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிற வேட்டிக்கன் ரகசிய நூலக பெட்டகத்தில் இந்த நைட்ஸ் டெம்ப்ளாரை விசாரணை செஞ்சு அந்த விசாரணையில் அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்னு எழுதின அந்த கோப்புகள் கிடைக்கப்பட்டது. இதை சினான் பார்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நைட்ஸ் டெம்ப்ளாரும் என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த கோப்புகளில் விவரமாக எழுதியிருக்கு. சிலர் தங்களுடைய வாக்குமூலத்தில் யோவான் ஸ்நானகனை வழிபட்டதாக சொன்னாங்க. இந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசு வரதுக்கு முன்னாடியே இயேசு அப்படிங்கிற ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படிங்கிறத யூதர்களுக்கு சொன்னார். மேலும் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனால் இவருக்கே இயேசு மேலே ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்து தன்னுடைய சீடர்களை விட்டு வந்தது சரியான இயேசுதானா அப்படின்னு விசாரிப்பார். இவருடைய தலையை வெட்டிடுவார் ஏரோத் அப்படிங்கிற ஒரு யூத ராஜா. இயேசுவையே சந்தேகப்பட்ட யோவான் ஸ்நானகனை வழிபடுறாங்க அப்படின்னு நைட்ஸ் டெம்ப்ளார் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு சில நைட்ஸ் டெம்ப்ளார்கள் ஆமாம் நாங்கள் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாமே ரகசியமாக எங்களுடைய சடங்குகளில் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சில நைட்ஸ் டெம்ப்ளார்கள் எங்களுடைய சடங்கில் கிறிஸ்தவர்களுடைய சின்னமான சிலுவையும் எச்சு துப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை சிலுவை போர்களில் இஸ்லாமிய படைகள் கிட்ட சிக்கி அவங்க எங்களை கட்டாயமாக மதம் மாற சொன்னால் அவங்க முன்னாடி நடிக்கிறதுக்காக நாங்கள் பயிற்சி எடுப்போம், அதுதான் எங்கள் சடங்கு அப்படின்னு சொன்னாங்க. சில நைட்ஸ் டெம்ப்ளார்கள் தாங்க பஃபமேத் அப்படிங்கிற அந்த சிலையை வழிபட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இந்த பஃபமேத் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பல விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு விளக்கம் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. கிரேக்க மொழியில் பெஃபமெட்டோஸ் அப்படின்னா அறிவில் திருமுழுக்கு எடுக்கிறது, அதாவது அறிவில் முங்கி எழறது. ஆனால் இந்த ஷினான் பார்ச்மெண்ட்டில் ஷக்கஸ்தி மூலையுடைய வாக்குமூலத்தை ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அவர் இந்த எல்லா வாக்குமூலத்தையுமே நிராகரித்தார். நைட்ஸ் டெம்ப்ளாரை பிலிப் மன்னர் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினதுனால அந்த வலி தாங்காமல் அவர்கள் இப்படியெல்லாம் கதை சொன்னாங்க அப்படின்னு ஷக்கஸ்தி மூலே உறுதியாக சொன்னார். எங்கள் மேலே சுமத்தின எல்லா குற்றமுமே போய் அப்படிங்கிறதுல கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் நைட்ஸ் டெம்ப்ளாருடைய தலைவரான ஷக்கஸ்தி மூலே.
நைட்ஸ் டெம்ப்ளார்களுடைய சொத்துக்கள் எல்லாமே திருச்சபை நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலர்ங்கிற அமைப்புக்கு கொடுத்துருச்சு. மேலும் நைட்ஸ் டெம்ப்ளாரில் மிச்சம் மீதி இருந்த ஆட்கள் எல்லாருமே இந்த நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலரில் போய் இணைஞ்சிட்டாங்க. நைட்ஸ் டெம்ப்ளார் அழிஞ்ச உடனே நைட்ஸ் டெம்ப்ளார் கையிருப்பு வச்சிருந்த பல அரிய அறிவியல் நூல்கள் ஐரோப்பர்கள் ஆய்வாளர்கள் கைக்கு போச்சு. திருச்சபைக்கு விரோதமான அறிவியலை இவங்க படிக்கிறதால தங்களை திருச்சபை காவல்கிட்டேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக பிரதர்ஹுட் ஆஃப் இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இலுமினாட்டி அப்படின்னால ஏற்கனவே பார்த்தோம், அதுக்கான அர்த்தம் ஒளியை ஏற்படுத்து அப்படின்னு. மதவெறி சூழ்ந்திருந்த மனிதர்கள் மத்தியில் அறிவியல் மூலமாக ஒளியை பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய குறிக்கோள். இதுக்கிடையில் 1420களில் டச் நாட்டில் ஜொஹர்னாஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவருடைய கையில் ஒரு சீன புத்தகம் ரகசியமாக கிடைக்குது. அதுதான் நூல்களை அச்சிடும் முறை. அது வரைக்கும் கையில் தான் புத்தகங்களை எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அச்சு முறை எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு நூல் ஜொஹர்னாஸ் குட்டன்பர்க் கையில் கிடைக்குது. இந்த குட்டன்பர்க் இந்த செய்தியை ஜொஹான் ஃபுஸ்ட் அப்படிங்கிற அந்த ஊர் பணக்காரர்கிட்ட தெரிவிக்கிறாரு. இந்த ஜொஹான் ஃபுஸ்ட் அப்படிங்கிறவர் பர்கர் அப்படிங்கிற திடீர் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். இந்த பர்கர் குடும்பத்துக்கு எப்படி திடீர்னு பணம் வந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரிதலாகவே இருக்குது. அப்போ இந்த ஜொஹான் ஃபுஸ்ட் குட்டன்பர்கிட்ட இருக்கிற அந்த அச்சு இயந்திரத்தை வாங்கி இவர் சில புத்தகங்களை வெளியிடுறாரு. இதில் முதல் புத்தகம் பைபிளை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிடுறாரு. அது பேர் தான் டே ஃபிஷீஸ். இந்த டே ஃபிஷீஸ் அப்படிங்கிற புத்தகம் மனிதன் நல்லது செய்கிறதுக்கு கடவுள் தேவையில்லை, மனிதனாகவே தேர்ந்தெடுத்து நன்மை காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிற புத்தகம். ஏன்னா இந்த நூலை எழுதினது சிசரோ அப்படிங்கிற ஒரு ரோமர். இவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பே இந்த கருத்துக்களை தன்னுடைய நூலில் எழுதி வச்சுருந்தார். இந்த நூலை தான் அச்சிட்டார் பர்கர் அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த ஜொஹான் ஃபுஸ்ட். நாத்திக கருத்துக்களை முதல்ல அச்சிட்டதால் இவரும் ஒரு இலுமினாட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல புத்தகங்கள் ஆய்வாளர்கள் கையில் கிடைக்க காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒரு இலுமினாட்டி ஒரு புது கருத்தை தெரிவிக்கிறாரு. அதுதான் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிற ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அடுத்து ஜியார்டோ புரூனோ அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அவரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாருன்னா, பூமியும் பல கோள்களில் ஒரு கோள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் சூரியனும் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. படைப்புகள்லேயே சிறந்த படைப்பு மனிதன் அப்படின்னு போதிச்ச கத்தோலிக்க மதத்துக்கு மனிதனும் பல கிரகங்களில் ஒரு கிரகத்தில் வாழ்கிற ஒரு உயிரினம் அப்படிங்கிற கருத்து ஏற்புடைய முடியாத ஒரு கருத்தாக இருந்தது. இதனால் ஜியார்டோ புரூனோவை கத்தோலிக்க திருச்சபை உயிரோடு எரிச்சது. அடுத்து கலிலேயோ அப்படிங்கிற இலுமினாட்டி தலைவர் கப்பர்னிக்கஸ் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத தன்னுடைய டெலஸ்கோப் மூலமாக நிரூபித்தார். இதனால் கத்தோலிக்க திருச்சபை அவருடைய வாழ்நாள் முழுக்க அவரை வீட்டுக்காவலில் வச்சுருந்தது. இதுக்கடையில் ஜொஹர்னாஸ் கெப்லர் அப்படிங்கிற ஜெர்மனி இலுமினாட்டி அவரும் ஒரு கருத்தை தெரிவித்தார். அவர் ஒருபடி மேலே போய் எப்படி கோள்களெல்லாம் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற கணக்கையே போட்டு கொடுத்தாரு. இதை தான் கெப்லர் லாஸ் அப்படின்னு நம்ம இயற்பியலில் கோள்களுடைய சுழற்சியை பற்றி படிக்கிறோம். இதுக்கிடையில் மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க மதகுரு ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறாரு. லத்தீன மொழியில் மட்டுமே இருந்த பைபிளை இவர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து அச்சடித்து வெளியிட்டார். இவருடைய கருத்துக்களால் கத்தோலிக்க திருச்சபை ரெண்டாக உடைஞ்சது. ஒன்று ரோமன் கத்தோலிக்கம், இன்னொன்று ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவு. 1500களிலிருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு பயங்கர சோதனையான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுதான் மக்களை மதத்தால் அடக்கி வச்சுருந்தாலும் மக்கள்கிட்ட பல வகையான சிந்தனைகள் பரவிக்கொண்டே தான் இருந்தது. இதனால் 4ஆம் போப் பால் அப்படிங்கிறவர் அறிவியலில் காப்பர்னிக்கஸ், கலிலேயோ, ஜியார்டோ புரூனோ போன்றவர்களுடைய புத்தகங்களெல்லாம் தடை செஞ்சார். பிறகு மார்ட்டின் லூத்தருடைய புத்தகத்தையும் தடை செஞ்சார். இப்படி கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான புத்தகங்களை தடை செஞ்சார். இந்த புத்தகங்களை இண்டெக்ஸ் லிப்ரோரம் ப்ரொஹிபித்தோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமதி இல்லாமல் அறிவியல், ஆன்மீகம் போன்ற புத்தகங்களை வாசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம். கிபி 1600க்கு அப்புறம் ஐரோப்பாவில் ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் போர் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. பல நாடுகளுக்குள்ளேயே உள்நாட்டு போர் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிது. இதனால் இந்த நைட்ஸ் டெம்ப்ளார்கள் ஐரோப்பா முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. இந்த போர்களில் மேற்கு ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ப்ராட்டஸ்டன்ட் நாடுகளாக மாறிச்சு. தெற்கு ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஐரோப்பா நாடுகள் எல்லாமே கத்தோலிக்க நாடுகளாகவே இருந்துச்சு. இதில் பல நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலர் ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை தழுவ ஆரம்பித்தாங்க. ப்ராட்டஸ்டன்ட் கிறித்துவ பிரிவை தழுவிய வட ஐரோப்பா நாடுகள் தங்களுடைய நாட்டு வளர்ச்சிக்காக பல அறிவியல் ஆய்வாளர்களை தங்களுடைய நாட்டுக்கு அழைச்சாங்க, யூதர்களையும் அழைச்சாங்க. கத்தோலிக்க பிரிவு கிறிஸ்தவர்களை காட்டிலும் இவங்க ரொம்ப சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டதால் பிரதர்ஹுட் ஆஃப் இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கே தேவையில்லாமல் போச்சு. ஐரோப்பாவில் கலையும் அறிவியலும் வளர்ந்தது. இதை ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
1450களில் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டத்தை ஐரோப்பாவுக்கு காட்டி கொடுக்க பல ஐரோப்பியர்கள் இந்த அமெரிக்கா கண்டத்தில் குடிபெயர்ந்தாங்க. அதில் நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலரும் ஒரு முக்கியமான பிரிவினர். 1700களில் ஆடம் வைசூப்த் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஆசிரியர் 2ஆம் முறையாக இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு தன்னுடைய மாகாணமான பவேரியா அப்படிங்கிற ஊரில். இந்த அமைப்புடைய நோக்கம் பாதி அரசியலும் பாதி நாத்தியத்தை பரப்புறதுமாக இருந்தது. ஆனால் 1800களில் இவர் இறந்த உடனே இந்த அமைப்பும் காணாமல் போயிடுச்சு. 1700களில் நைட்ஸ் டெம்ப்ளார் அப்படின்னு இன்னொரு அமைப்பை இங்கிலாந்தில் ஏற்படுத்தினாங்க. ஆனால் இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஃப்ரீமேசன்ரி அப்படிங்கிற அமைப்பை சார்ந்ததாக இருந்தது. இந்த ஃப்ரீமேசன்ரி அமைப்புகளுடைய நோக்கமே தங்களுடைய வர்த்தக ரகசியங்களை பாதுகாக்கணும், தங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்தணும். இதுதான் இவங்களோட லட்சியமே. இவங்களுக்கும் பழைய நைட்ஸ் டெம்ப்ளார்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. 1970களில் ராபர்ட் ஷியா, ராபர்ட் வில்சன் அப்படிங்கிற 2 நாவல் ஆசிரியர்கள் இலுமினாட்டி ட்ரையாலஜி அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதுகிறாங்க. இந்த தொடர் நாவலில் தான் இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டி உலகத்தை ஆட்சி செய்வதாக அவங்க கற்பனையில் எழுதுகிறாங்க. இவங்க நாவல் சுவாரஸ்யத்துக்காக எழுதின கதை உண்மையிலே இலுமினாட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பலர் நம்பி பல கான்ஸ்பிரசி தியரி பேசுகிற ஆட்கள் முளைச்சி இன்றைக்கி இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு கருத்து நம்முடைய சமுதாயத்திலையும் பலமாக வேரூன்றி இருக்குது. நைட்ஸ் டெம்ப்ளார் மூலமாக தான் இந்தியாவிலிருந்தும் அரபி நாடுகளிலிருந்தும் பல அறிவியல் நூல்கள் ஐரோப்பாவுக்கு போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் இந்த நைட்ஸ் டெம்ப்ளாருடைய சின்னம் நம்ம மத்தியில் பரவலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. 1940களில் நைட்ஸ் டெம்ப்ளாருடைய இந்த சிலுவை ரொம்ப பிரபலமாக இருந்தது. அடால்ஃப் ஹிட்லர் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர் எப்போதுமே தன்னுடைய கோட்டில் இந்த அயன் கிராஸ் அப்படிங்கிற டெம்ப்ளருடைய சிலுவையை மாட்டியிருப்பார். இது முதலாம் உலகப் போரில் ஜெர்மன் ஆர்மிகிட்டிருந்து கிடைச்ச ஒரு வீரப்பதக்கமாக அவர் கருதுனா கூட இதனுடைய வேர் டெம்ப்ளாருடைய சிலுவையிலிருந்து வந்தது. நைட்ஸ் டெம்ப்ளாரில் நிறைய பேர் நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலரில் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலர் ப்ராட்டஸ்டன்ட் மதத்துக்கு மாதிரி பலர் அமெரிக்கா கண்டத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அமெரிக்காவுடைய மருத்துவ சின்னம் இந்த கதேஷியஸ் அப்படிங்கிற சின்னம். உலகம் முழுக்க ராட் ஆஃப் ஆஸ்க்லபியஸ் அப்படிங்கிற ஒத்த பாம்பு சின்னத்தை மருத்துவத்துக்கு அடையாளமாக வச்சுருக்கும் பொழுது அமெரிக்கா மட்டுமே 2 பாம்புள்ள கதேஷியஸ் அப்படிங்கிற சின்னத்தை அடையாளமாக வச்சுருக்கு. இந்த கதேஷியஸ் சின்னத்தை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இது டெம்ப்ளார் சாத்தான் அப்படின்னு வழிபட்ட பஃபமேத் உடைய மடியில் இந்த சின்னம் இருக்கும். இப்படி நைட்ஸ் டெம்ப்ளார் மறைஞ்சாலும் அவங்க விட்டு சென்ற தடயங்கள் இன்னும் அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்து நைட்ஸ் டெம்ப்ளாருடைய முத்திர மோதிரம் ஹை ரோ அப்படிங்கிற கிரேக்க எழுத்து அப்படின்னு நான் சொன்னேன். நைட்ஸ் டெம்ப்ளார்னால தான் அரபிகளுடைய புத்தகங்கள், இந்தியர்களுடைய அறிவியல் புத்தகங்கள் அப்படின்னு பல அறிவியல் புத்தகங்கள் ஐரோப்பாவுக்கு சென்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சின்னத்தை கூர்ந்து கவனிப்போம். ரெண்டாயிரத்தில் வந்த விண்டோஸ் XP உலகம் முழுக்க கணினிகளை கொண்டு போய் சேர்த்துச்சு. இன்டர்நெட்டும் பிரபலமாச்சு. நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவியலை காட்டிலும் இன்றைக்கி நம்ம இணையதளத்தின் மூலமாக பல விஷயங்களை கற்றுருக்கோம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. என்ன வசந்தன், கடைசியில் நீங்களும் கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறவங்க மாதிரி எழுத்தையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த ஆதாரத்தை பாருங்கள். இன்றைக்கி உலகம் முழுக்க கொள்ளை நோய் மக்களை கொண்டுட்டு இருக்கும்போது தடுப்பூசியை வலியுறுத்தி மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அதிகமாக மெனக்கெடுறதே பில்கேட்ஸ் தான். மருத்துவத்துறையை சாராத பில்கேட்ஸ் மக்களை நோய்கள்கிட்டேருந்து காப்பாற்ற கோடிக்கணக்கில் பண உதவி செய்கிறாரு. இதுக்கும் நைட்ஸ் டெம்ப்ளாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பில்கேட்ஸுடைய அப்பாவான சீனியர் கேட்ஸ் மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் மிகுந்த ஆதரவு தெரிவிக்கிறவராக இருக்கிறாரு. காரணம், இவரே ஒரு ஃபெட்டர்னிட்டி சொசைட்டியை சார்ந்தவர். அந்த சொசைட்டியோட பேர் கை சி. இந்த சொசைட்டி மனிதனே தனக்கு தேவையான நல்ல சட்டத்திட்டங்களை வகுத்துக்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற ஒரு ஃபேட்டர்னிட்டி சொசைட்டி. இதுக்கும் டெம்ப்ளார்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கிரேக்க எழுத்துக்கள். இதில் ரோக்கு அடுத்து சி அப்படிங்கிற எழுத்து எத்தனை எழுத்து தள்ளி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரோ அப்படிங்கிற எழுத்து ஆங்கிலத்தில் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் அந்த சி PSI அப்படின்னு எழுதியிருக்கிற கிரேக்க எழுத்துக்கு எவ்வளவு எழுத்துக்கள் இடையில வருது அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். என்ன எண்ணி பார்த்தீங்களா? 5 அப்படிங்கிற எண் வந்துதா? இந்த சாத்தான் அப்படிங்கிற பஃபமேத் உடைய சின்னமான 5 முனை நட்சத்திரத்தை பற்றி வேற ஒரு காணொலியில் ஒரு விளக்க தரேன். உங்களுக்கு இதுலேயும் நம்பிக்கை வரல அப்படின்னா
கைப்சியுடைய சித்தாந்தங்கள் என்னென்ன அப்படின்னு தயவுசெய்து நெட்டில் தேடி பாருங்கள். அவங்களுடைய சித்தாந்தங்கள் அனைத்துமே மனிதனுடைய சிந்தனையை மேம்படுத்துகிற சித்தாந்தங்களாக இருக்கும். மதத்தை காக்க மதவெறியோட ஐரோப்பாவிலிருந்து எருசலேம் பட்டணம் போனாங்க நைட்ஸ் டெம்ப்ளார். அங்கே அரபியர்கள் இந்தியர்களுடைய அறிவியல் புத்தகங்களை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறத வாங்கிக்கிறாங்க. அதை ஐரோப்பாவில் இருக்கிற ஆய்வாளர்களுக்கு ரகசியமாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய தலைவரையும் அவங்களுடைய அமைப்பையும் கத்தோலிக்க திருச்சபை அழிக்கும் பொழுது அவங்க நைட்ஸ் ஹாஸ்பிட்டாலர் அப்படிங்கிற மருத்துவ குழுக்குள்ளே சேர்றாங்க. பிறகு புராட்டஸ்டன்ட்டுகளாக மாறி அமெரிக்கா நாட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு கடைசி மனிதன் வரைக்கும் மருத்துவ அறிவும் அறிவியல் அறிவும் போய் சேரணும் அப்படின்னு பாடுபடுறாங்க. ஆனால் தங்களுடைய பழைய எதிரியான மதம் இவங்கள இலுமினாட்டி சாத்தான் அப்படின்னெல்லாம் முத்திர குத்துது. இந்த முடிவில்லாத போரில் கடைசியாக ஜெயிக்க போகிறது மனிதனுடைய மத நம்பிக்கையா இல்லை மனிதனுடைய தேடல் அப்படிங்கிற அறிவியல் அறிவா? வாங்க இன்னும் நம்ம நிறையா இந்த ஆய்வுக்கூட தளத்தில் ஆய்வு செய்வோம். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ விடைபெறுகிறேன். வசந்தன். நன்றி.